ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1 பூண்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 4லேருந்து 5 எடுத்திருக்கேன். தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட் இருக்கும் தக்காளி குருமாவுக்கு. உப்பு போட்டு வதக்கிட்டு மசாலா மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூக்கிக்கோங்க. சூப்பரான குருமா